ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த எபிசோடில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் வர்றவங்க முதல்ல இந்த கடல் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலில் இருக்கிற 22 தீர்த்தத்துலேயும் குளிப்பாங்க. இந்த கடல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது அக்னி தீர்த்தம் அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ராவணன் கிட்ட இருந்து மீட்கப்பட்ட சீதா தன்னோட கற்பை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசம் செஞ்சாங்க. அப்போது சீதையோட கற்புத்திறன் அக்னியையே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தணித்து கொண்டார் அப்படின்னு புராண வரலாறு சொல்லுது. அங்கே இருக்கிற மக்கள்னாலையா இல்லை அங்கே இருக்கிற கழிவுகள் அந்த கடலில் கலக்கிறதுனால என்னன்னு தெரியல, கடல் சுத்தமாலாம் இல்லைங்க. கடலில் சாக்கடை தண்ணி கலந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் மட்டும் குளிக்கலை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குளித்தாங்க. அதில் நான் அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு கோயிலில் இருக்கிற 22 தீர்த்தத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்குங்க. அதுவும் பாண்டிய நாட்டு தலங்கள்லேயும் ஒன்றாக இருக்குது. சம்பந்தர், அப்பர் ஆகியோர் பாடல் பெற்ற தலங்களாகவும் இது இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது. இந்த தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார் அப்படிங்கிறது புராண வரலாறுங்க. இந்த கோயிலோட மூலவர் பெயர் ராமநாத சுவாமி அப்படின்னும் அம்மனோட பெயர் பர்வதவர்த்தினி அப்படின்னும் அழைக்கப்படுது. இங்கே இருக்கிற கோயிலோட தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. என்னால் இங்கே இருக்கிற கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தாங்க வீடியோஸ் எடுக்க முடிஞ்சுது. கோயில் உள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வீடியோஸ் எடுக்க முடியல. நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற 22 தீர்த்தத்தில் குளித்ததுக்கப்புறம் தான் சாமி பார்க்குற வழி இருக்கும். ஸோ அந்த 22 தீர்த்தங்கள் என்னென்ன, தீர்த்தத்தில் குளித்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன். முதலாவது மகாலட்சுமி தீர்த்தம். இதில் குளித்தா செல்வ வளம் பெருகும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கந்தமாதன தீர்த்தம். நீங்கள் இருக்கிற துறையில் வல்லுநர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது சுவாட்ச தீர்த்தம். உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. நான்காவது கவய தீர்த்தம். உங்கள் பகை மறையும்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது நில தீர்த்தம். எதிரிகள் நீங்குவார்கள். ஆறாவது நல தீர்த்தம். தடைகள் நீங்கும். ஏழாவது சேது மாதவ தீர்த்தம். தடைப்பட்ட பணிகள் வெற்றி பெறும். இந்த தீர்த்தம் கோயில் குளத்தில் இருக்கிறதுங்க. எட்டாவது பிரம்மஹத்தி தீர்த்தம். பிரம்மஹத்தி தோஷம் தீரும்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது சாவித்திரி தீர்த்தம். பேச்சுத்திறன் வளரும்னு சொல்கிறாங்க. 10வது காயத்ரி தீர்த்தம். உலக நன்மை ஏற்படும்னு சொல்கிறாங்க. 11வது சரஸ்வதி தீர்த்தம். கல்வி உயரும்னு சொல்கிறாங்க. 12வது சங்கு தீர்த்தம். சுகபோக வசதி வாழ்வோரும்னு சொல்கிறாங்க. 13வது சக்கர தீர்த்தம். மன உறுதி உண்டாகும்னு சொல்கிறாங்க. 14வது சூரிய தீர்த்தம். தலைமை பண்பு முதன்மை ஸ்தானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 15வது சந்திர தீர்த்தம். கலை ஆர்வம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. 16வது சத்தியாமிர்த தீர்த்தம். ஆயுள் விருத்தியாகும்னு சொல்கிறாங்க. 17வது சிவ தீர்த்தம். சகல பிணிகளும் தீரும்னு சொல்கிறாங்க. 18வது சர்வ தீர்த்தம். முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. 19வது கயா தீர்த்தம். முன்னோர்கள் ஆசி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 20வது கங்கா தீர்த்தம். பாவங்கள் பொடிப்படும்னு சொல்கிறாங்க. 21 யமுனை தீர்த்தம். பதவி சேரும்னு சொல்கிறாங்க. 22 கோடி தீர்த்தம். முக்தி அடையலாம் சொல்கிறாங்க.
இந்த 22 தீர்த்தங்கள்லையும் குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அடுத்தது சாமி தரிசனம் தாங்க பார்க்கணும். இந்த வீடியோவோட கடைசியாக இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு. இது வந்து ராமேஸ்வரம் கோவில் ஜென்ரல் பார்க்கிங்கோட எதிர்க்கவே இருக்குது. இதோட பேர் வந்து மாரி ரெசிடென்சி. நாங்கள் நான்ஏசி ரூம் தான் எடுத்திருந்தோம். அதுக்கு 4 பேருக்கு 1200 சார்ஜ் பண்ணாங்க. ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே டீசெண்டாக ஃபேமிலிலாம் வந்து தங்குற மாதிரி இருந்தது. நீங்கள் கோயிலுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிடென்சியை. சாட்டர்டே சண்டேஸ் பீக் ஹவர்ஸ்லலாம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போனது கூட அமாவாசை நாள், அதனால் 1500 சொல்லி 1200 கொடுத்தாங்க. இந்த ட்ராவல் ப்ளஸ் டெம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.